28 சீட்ல ஒரு பெண்ணுக்கு சீட்டு கொடுக்க பெண்களை சில விஷயங்கள் செய்தால் அவர்கள் ஓடி போயிடுவார்கள், இதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சி ஜெயலலிதாவை செஞ்சாங்க. ஆனால் ஜெயலலிதா இஸ் an iron lady. சாமானியர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தலே மொத்தமாக பெண்களை சார்ந்து பெண்களை சுற்றி நடக்கிறதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விஜய் வந்த பிறகு பெண்களின் வாக்கு அதிமுகவிடம் வெளில செல்லுமோ திமுகவிடம் வெளில செல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு பெண்களுக்கு வாக்குறுதிகள் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தர் 2 பேர் 2000 ரூபா கொடுத்துட்டான்ட்டாங்க மாதம், ஒருத்தர் 8000 ரூபாய் கூப்பன் தரேன்றாங்க, ஒருத்தர் ஃப்ரிட்ஜுன்னு தரேன்றாங்க. இதை தவிர 10,000 ரூபா பணம் அதிமுக ஒரு முறை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோவை பார்த்தாலும் பெண்களை சுற்றி நிறைய திட்டங்கள் இருக்கிறதுன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. இப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை தெய்வமாக நினைக்கிறார். அதாவது மோடி பெண்களை சக்தியாக நினைக்கிறார், ஸ்டாலின் பெண்களை வாக்குகளாக நினைக்கிறார். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. 1989 ஜெயலலிதாவை, உங்களுடைய அம்மா தமிழகத்தின் அம்மாவை திமுகவினர் சட்டசபைக்குள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? இவங்களா பெண்ணை காப்பாற்ற போறாங்க? ஒரு பெண் தலைவர் அப்போசிஷன் லீடரா வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி her saree was pulled inside the தமிழ்நாடு அசெம்பிளி. புடவையை இழுத்த பொறுக்கி கூட்டம் தான் இவர்களா பெண்களை காப்பாற்ற போகிறார்கள்? பெண்களை சில விஷயங்கள் செய்தால் அவர்கள் ஓடி போயிடுவார்கள், இதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சி ஜெயலலிதாவை செஞ்சாங்க. ஆனால் ஜெயலலிதா இஸ் an iron lady, இரும்பு மனுஷி. மீண்டும் அதே திமுகவை இந்த சட்டசபையில் ஜெயிச்சு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் ஆகி 1999 முதலமைச்சர் ஆனாங்க. இவங்களா பெண்ணை காப்பாற்ற போகிறாங்க? பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இருக்கு பாருங்க. ஒரு ஆண்டு வரையா பார்ப்போம். முலாயம் சிங் யாதவ் 2010 பெண்கள் இடஒதுக்கீடு வரும்போது பெண்கள் இதுக்குள்ள வந்தா, சபைக்குள்ள வந்தா விசில் அடிக்க தான் லைக் அப்படின்னு சொல்லி முலாயம் சிங் யாதவ் 2010 சொல்றாரு. 2012 காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் நிருப்பம் ஸ்மிருதி பார்த்து நீ நடிகை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குது, கொமட்டுது. இவங்களா பெண்களை காப்பாற்ற போறாங்க? இதோட திக் விஜய் சிங் காங்கிரஸ் தலைவர், காங்கிரசின் சொந்த பெண் தலைவரை 100% டுன்ஸ்மால் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். அதாவது பெண்ணை பொருளாக பார்க்கும் மனநிலை. இவங்களா பெண்களை காப்பாற்ற போறாங்க? 2014 எஸ்பி எம்பி அபு அசீம் ரேப்புக்கு விக்டிமான பெண்களையும் அரெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 2019 அசாம் கான் எஸ்பியோட எம்பி ஜெயபிரதாவை பார்த்து காக்கி அண்டர்வேர், இதெல்லாம் சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. இவங்களா பெண்ணை காப்பாற்ற போறாங்க? இந்த அலையன்ஸா பெண்ணை காப்பாற்ற போகுது? லீடர் ஆதி ராதா சௌத்ரி நம்ம மாண்புமிகு திரௌபதி முர்முவை பார்த்து ராஷ்டிர பத்னி அப்படின்னு சொல்றாரு. ராஷ்டிரபதினு சொல்ல மாட்டார். இந்த சிக் மென்டாலிட்டி உள்ளவங்களா பெண்களை காப்பாற்ற போறாங்க? அரவிந்த் சாவந்த் 2024 இம்போர்ட்டட் மால் அப்படின்னு சொல்லி பாஜக பெண் தலைவரை பார்த்து சொல்றார். இவரா இல்ல இந்த கூட்டமா பெண் தலைவர்களை காப்பாற்ற போகிறது? இதோட 2025 வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கூட்டு பலாத்காரம் நடக்குது. அப்போ மம்தா பானர்ஜி லா அண்ட் ஆர்டரோட இன்சார்ஜ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பெண் ஏன் 12:30 மணிக்கு வெளில போனான்னு கேக்குறாங்க மம்தா பானர்ஜி. இவங்களா பெண்களை காப்பாற்ற போறாங்க? 2005 சிபிஎம் கேரளா பெண்கள் திருமணமாவதற்கு செக்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும்தான். இது 2025 ப்ராக்ரசிவ் கட்சி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், சிபிஎம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். 2026 திரு தயாநிதி மாறன் நம்ம ஸ்டாலினோட ரிலேட்டிவ் பிரதர் மாதிரி கசின் பிரதர் நம்ம தயாநிதி மாறன் அவர்கள், தமிழ் பெண்கள் சக்தி வாய்ந்தவர்கள், வட இந்தியா பெண்கள் சமைக்க தான் லைக்கு அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் சொல்றார். இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களும் நாரி சக்தி என்று நினைக்கும் நரேந்திர மோடி எங்கே? இப்போ இந்த லூஸ் டாக் விட்டாங்களே இந்த கேங் ஃபுல்லா ஸ்டாலினோட கூட்டணி, அவங்கலாம் எங்க? இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஏன் லொபோ இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஏன் கத்துறாங்க? டீலிமிட்டேஷனோட வரும் பெண்கள் இடஒதுக்கீடுக்கு ஏன் கத்துறாங்க? 33% வரப்போகுதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து எல்லாம் வாயை திறந்து எல்லா டிவி சேனல் லொபல் கத்துறாங்களே. 28 சீட்ல ஒரு பெண்ணுக்கு சீட்டு கொடுக்க வக்கு இல்லாத கட்சி தான் நீ. தமிழ்நாடு காங்கிரஸ் 28 சீட் வாங்கியிருக்கீங்களே,
அதுல ஒரு பெண்ணு கூட இல்லையா, ஒரு பெண் தலைவி கூட உங்க கட்சியில இல்லையா? இவர்கள் வந்து மோடியை பத்தி பேசி கிழிக்கிறாங்க. உங்களுக்குலாம் அருகதையே கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. சரி, இதற்கு ஆப்போசிட்டா மோடி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். 2023 இதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இது வெறும் சலுகை அல்ல, இது பெண்கள் வளர்ச்சிக்கு மோடி கொடுக்கும் கேரண்டி. 3 கோடி கிராம பெண்களை தொழில் முனைவோராக மாற்றும் சக்தி மோடி அவர்களுக்கு தான் இருக்கிறது, மோடி அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. SHG நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. அதன் மூலம் என்ன பண்ணாங்க, வறுமையில் உள்ள பெண்களை எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்து பெண்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழியை மோடி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இவங்க எல்லாம் ப்ராக்சி கிடையாது. திமுக எல்லாம் வந்து அப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு சீட்டு கிடைக்கலாம், அவங்க ஒய்ஃபையோ அம்மாவையோ பொண்ணையும் எடுத்துவாங்க. தேர் நாட் ப்ராக்சிஸ். பெண்களை எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுல மோடிக்கு நிகரான தலைவர் இங்கே யாரும் கிடையாது. அடுத்து பாருங்க, ட்ரிபிள் தலாக் ஒழிப்பு. ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தலாக் 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 அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிரிஞ்சு வாழலாம். அதாவது டிவோர்ஸ்க்கு அந்த கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் போய் பண்ணாமல் இந்த மாதிரி சொன்னாலே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மோடி ஒழிக்கிறார். இது அநேகமாக தமிழகத்திலலாம் இல்லை, நார்த் இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்கள் இருந்தது. இப்போது அதனால தான் அந்த இஸ்லாமிய பெண்கள் மோடிக்கு வாக்களிக்கிறார்கள் மக்களே. ஏன்னா மக்களின் கஷ்டத்தை உணரும் தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார். ராகுல் காந்தி எங்கே இருக்கிறார்? உலக சுற்றுலாவில் இருக்கார். திருமண வயது, ஏர்லி மேரேஜஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அந்த ஏர்லி மேரேஜஸை 21 வயசாக மாற்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம். இப்போது நான் ஒரு ஒப்பீடு அட்டவணை சொல்கிறேன், அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அலையன்ஸுக்கு பெண் எப்போவுமே ப்ராக்சியாக யூஸ் பண்ணுறது. மோடி அரசு இவங்களை சக்தியாக மாற்றுது. சட்ட வரலாறில் பார்ப்போம். 27 ஆண்டு தடை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு. பொருளாதாரம், வாயிலே வடை சுடுறது காங்கிரஸ் தத்துவம். மோடிக்கு 3 கோடி லக்பதி திடி அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 கோடி பேர்களை வந்து முன்னேற்றுவது. பாதுகாப்பு, இரவிலே வெளில வராத அப்படின்னு சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப் சிட்டி ப்ளஸ் ஏஐ கண்காணிப்பு. இதுதான் மோடியின் அரசாங்கம். மொழி, மால் ஐட்டம்ஸ் மாண்டி அப்படின்றாங்க. இங்கே விக்ஷித் பாரத், நரிசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் தலாக், ஓட்டுக்காக காங்கிரஸ் திமுக என்ன வேணால் செய்யும், ஆனால் மோடி அரசு இது குற்றமாக்கியது. சட்டமன்றம் 1989 ஜெயலலிதாவை மானபங்கம் படுத்திய கூட்டம் இது. ஆனால் இதுவே மோடி அரசாங்கம் கண்ணியமாக பார்ப்பது. நண்பர்களே, இது தமிழ்நாடோட தொடர்படுத்தி பார்ப்போம். சைதை சாதிக் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் பிஜேபி பெண்களை ஐட்டம்ஸ் என்று சொன்னார். தயாநிதி மாறன் பெண்களை பிரிவினை அரசியலுக்காக பயன்படுத்தினார். அதாவது சவுத் இந்தியன் பெண்கள் வந்து புத்திசாலிங்க, நார்த் இந்தியன் பெண்கள் வந்து சமைக்க தான் லாய்க்கு அப்படின்னு. திமுக ஆட்சியில் பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 59.7% உயர்ந்திருக்கு. போக்சோ வழக்குகள் மற்றும் 30-90 இருந்தது, இன்னைக்கு 69, அதாவது 6969, கிட்டத்தட்ட 105% உயர்ந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு, திமுக நிர்வாகி ஞானசேகரன் யார் அந்த சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவே என்டிஏ அரசாங்கம் இங்கே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல போதை கலாச்சாரத்தை விட்டு வெளியே வரப்படும். 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். விரைவு நீதிமன்றங்கள், பெண்களுக்காக ஏற்படும் குற்றங்களை தொடர்பாக விரைவு நீதிமன்றங்கள். மகளிருக்கு 2,000 ரூபா கொடுக்க போகிறாங்க, ஒன் டைம் 10,000 ரூபா கொடுக்க போகிறாங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜ் கொடுக்க போகிறாங்க. ஆர்ஜேடியில் ரப்ரி தேவி லல்லு பிரசாத் ஊழல் வழக்கில் வந்து சிக்கியதால் அவங்க ஒய்ஃபை வந்து சிஎம் ஆக்கினாங்க. பெண் தலைவர்களை உருவாக்காமல் பெண்ணை ப்ராக்சியாகவும் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி, ஒரு கூட்டணி எப்படி மக்கள் முன்னேற்றத்துக்காக உழைக்கும்? மோடி அரசாங்கம் முன்னேற்றத்துக்கான அரசாங்கம். மோடி அரசாங்கம் பெண்களை சக்தியாக பார்க்கிறது. மோடி அரசாங்கம் பெண்களை தெய்வமாக பார்க்கிறது. பெண்ணின் வெற்றி இந்தியாவின் வெற்றி, தமிழக பெண்களின் வெற்றி தமிழ்நாட்டின் வெற்றி. தமிழக பெண்களின் பங்கேற்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். இவ்வளோ கம்பாரிசன் சொல்லிட்டேனே, பெண்கள் வாக்கு யாருக்கு? மக்களே முடிவு செய்வார்கள். நன்றி, வணக்கம்.